முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். வெற்றி செய்தியோடு வந்த என்னை தள்ளிட்டு தாண்டி போகாம என்ன சொல்ல வர்றேன்னு கேட்க வந்துட்டதானே? வந்ததோடு மட்டுமல்லாமல் இப்போது இதை முழுமையாக கேட்டுவிடு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் செய்ய வந்திருக்கேன். எப்போதுமே நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு ஆசைப்படாத. எப்போ ஒரு மனிதன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு நினைக்கிறானோ அப்போதே அவன் கையில் இருக்கிறதையும் இழக்க நேரிடும். நீ எப்போதும் உனக்கு பிடிச்சதை, உனக்கு சந்தோஷமானதை, உனக்கு மகிழ்ச்சியானதை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எதையும் செய்ய தயங்குறவனும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவனும் இது சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டே செயலில் இறங்காமல் இருக்கிறவனும் உலகத்தில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நீ எப்போது எதை செய்கிறதா இருந்தாலும் தயங்காமல் பயப்படாமல் தைரியமாக செய்ய பழகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக செஞ்சு முடிப்பேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லக்கூடிய யாரையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன். நீயும் எல்லாவற்றையும் என் துணை கொண்டு சுலபமாக கடந்து வந்துடலாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான துணிவையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. காலமும் சூழ்நிலையும் எப்போ எப்படி வேணும்னாலும் மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதை செய்கிறதா இருந்தாலும் வெறும் பெருமைக்காக செய்யாமல் உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடிச்சதை செய். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? எப்போதுமே எதையோ இழந்தது போல நீ சோகமாகவும் கவலையாகவும் மனசில் பாரத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்காத. என்ன நடந்தாலும் அது அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் தயார்படுத்தி கொள்ளவும் தயாராக இரு. எல்லா நேரமுமே உன் வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போலவே இருக்காது. சில சமயங்களில் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக என்ன விஷயம் நடந்தாலும் கூட அதை சரி செய்யும் துணிவோடு இருந்தீனா வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்காது. இத்தனை நாளாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ ஜெயிச்சிட்ட, நீ நினச்சது நடக்க போகுதுன்ற வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். எப்போதும் யாராவது யாரை பற்றியாவது இந்த உலகத்தில் தவறான செய்திகளை வதந்திகளாக பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி உன்னை பற்றி மோசமான விஷயங்களை வதந்திகளாக பரப்பி உன்னை தப்பாக இந்த உலகத்துக்கு காட்டினவே கண்டிப்பாக இன்னொருவர் முன்பாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மிக கேவலமாக அழிந்து போவான். முடிஞ்ச வரைக்கும் நீயும் யாரை பற்றியும் புரளி பேசாமல், யார் விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிடாமல், யார் விட்டு பிரச்சனையிலையும் குறுக்கே போகாமல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழணும்னு முடிவெடுத்து அதற்கான வேலைகளை செய்ய பழகு. வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு முன்னேறுவதற்கான பாதை தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கான வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கணும், வெற்றிகரமாக வாழணும்னா உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கையாளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அதாவது எப்போதும் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாள தயாராரு. நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகள் சிறுசோ பெருசோ அதை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய திறமை உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே. உன் கண்ணு முன்னால் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தைரியமாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நீ திறமையோடு இருக்கணும். யாராவது தப்பு செஞ்சால் அதை திருத்தி அவங்கக்கிட்ட கனிவோடும் பணிவோடும் அன்போடும் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு என் பிள்ளையான நீ இருக்கணும். எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் ஆகணுன்றதை மறக்காத. ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். யாராக இருந்தாலும் அவங்க கூட பேசி பழகி அவங்க குணம் என்ன, அவங்க பழக்க வழக்கங்கள் என்ன,
அவங்க ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எந்த குணத்தோடு இருக்காங்கன்றதை நல்லா கவனித்து பொறுமையாக ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவர்களோடு நீ பழகுவதும் நம்பிக்கை வைப்பதையும் செய்யலாம் என் செல்வமே. ஒரே நாளில் உன் வாழ்க்கை அப்படியே உச்சத்துக்கு போயிடாது, நிச்சயமாக மாறாது. ஆனால் நீ நம்பிக்கையோடு தைரியத்தோட எதை செஞ்சாலும் துணிஞ்சு செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உச்சத்தை தொடும். நீயே எதிர்பாராத விதமாக இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. அதனால என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு. நீ மனசு வச்சினா உன் எதிர்காலத்தை உனக்கு பிடிச்சது மாதிரி அமைச்சு கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ எல்லா முடிவுகளையும் சரியாக உறுதியாக ஸ்திரமாக எடுக்கும் பட்சத்தில் உன் எதிர்காலங்கிறது தானாகவே அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே. அன்பா ஒரு பார்வையும் ஆறுதலாக சில வார்த்தைகளும் பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி உன் மனசுக்கு வந்துடும். ஏன்னா என் அன்பு பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான். நீ எனக்காக விரதம் இருக்கணும், எனக்காக பூஜை செய்யணும், எனக்காக காணிக்கையை உண்டியெல்லாம் அள்ளி அள்ளி போடணும் நான் கேட்குறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பிறவிகள் இருப்பது போல நீயும் ஒரு மனித பிறவி. மனித பிறவிக்கே உரித்தான குணத்தோட மனிதாபிமானத்தோட எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிக்கிட்டு ஆறுதலாக இனிப்பான நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருன்னு தான் நான் சொல்கிறேன். நான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அவர்கள் செயல்களையும் நீ புரிஞ்சுக்கோ. நீ பிறக்கும்போது அன்பு உன் கூடவே பிறந்தது. உன்னை வயிற்றில் சுமக்கும் போதே உன் தாய் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கற்றுக் கொடுத்து உன் மேலே அன்பாக பாசமாக இருந்து உன்னை பெத்தெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி நீ கருவில் உருவான போதே உன் கூட பிறந்த அந்த அன்பை உன்னிடமிருந்து ஒருபோதும் கைவிட்டாம எல்லார்கிட்டையும் எப்போதுமே அன்போட நடக்க தயாராகு. பயங்கிறது மற்றவங்க மூலமாக செயற்கையாக உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பயத்தை நீ ஒருபோதும் வெளியே காட்டிக்காதே. நீ இழந்ததெல்லாம் நீ செஞ்ச தான தர்மம் நினச்சிக்கிட்டீனா அது உனக்கு மனநிறைவை தரும் அல்லவா? நீ இழந்ததுனால உன் வாழ்க்கையில் இப்போ என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றது சீக்கிரமாகவே உனக்கு புரிய வரும். தான தர்மம் செஞ்சால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இப்போது உனக்கான பலன்களை நான் கொடுக்க போகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து சரியாக செஞ்சினா எந்த ஒரு துன்பமும் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேராது. நீ எதிலும் பொறுமையாக இருந்தினா உன் அப்பன் முருகனே உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன். அடுத்தவன் 1000 தப்பு செஞ்சு நல்லா வசதியான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீ ஒருபோதும் அடுத்தவனை பார்த்து நம்மளும் அது போல செய்யலாம்னு தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது என் செல்வமே. உனக்குன்னு ஒரு சிறந்த நல்ல வழியை நீரே தேர்ந்தெடுக்கும் போதுதான் வெற்றி உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக சேரும். அடுத்தவனை பார்த்து அடுத்தவன் செய்கிறத பார்த்து அவன் வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு ஆசைப்படாம நீ உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுப்போ. உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னால் முடியாது, உனக்கு கிடைக்காது, உனக்கு நடக்காதுன்னு சொன்னாலும் நீ ஒருபோதும் முயற்சி செய்வதை நிறுத்தாதே. எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட உனக்கான வேலைகளை நீ சிறப்பாக செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உனக்கு துன்பம் வரும் காலங்களில் எல்லாம் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உன்னை யாரும் கவனிக்கலன்னு நினச்சி வருத்தப்படாத. உன்னை கவனிப்பதற்காகவே உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சு நீ நினச்சது அனைத்தையும் வரிசையாக விமரிசையாக நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நீ ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன். எப்போதுமே எல்லா விஷயங்களுமே எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு பேராசைப்படாதே. எனக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுநல சிந்தனையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு பெரிய மலையை கடந்து போவதற்கு, அந்த மலை மீது ஏறுவதற்கு, மலை உச்சியை தொடுவதற்கு எவ்வளவு தைரியம் வேணுமோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கு தைரியம் வேண்டும்.
ஏன்னா மனித வாழ்க்கையின் வாழ்வது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நீ தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா காரியங்களையும் செய்யும்போது உன் வாழ்க்கை தானாகவே உனக்கு பிடிச்ச விதத்தில் மாறிடும். நீ நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உன்னை உதாசீனம் செஞ்சாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாத. அதுக்கு பதிலாக யாரெல்லாம் என்னை உதாசீனம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னால் நான் அற்புதமாக வாழ்ந்து காட்டுவேன்னு முடிவெடுத்து அதற்கான செயல்களில் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்வமே. முற்பிறவியில் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இப்பிறவியில் இப்போது உன்னை சூழ்ந்து வந்து பாடாப்படுத்தினாலும், நீ நம்பின உறவுகள் எல்லாம் உன்னை ஏமாற்றினாலும், எதுவுமே உன் கைகளில் இல்லைன்ற சூழ்நிலை வந்தாலும், எதையுமே உன்னால் சமாளிக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நான் எப்போவுமே உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செய்வேன். உன்னுடைய உழைப்பும் கஷ்டமும் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே தெரிய மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்படாத. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ, எது உனக்கு அதிகமாக பிடிக்குமோ, அல்லது எது உன் வாழ்க்கைக்கு அவசியம் நீ நினைக்கிறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகும். நீயும் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக காப்பாற்றிக்கிறதுக்காக படாத பாடுபடுவ. இப்படி தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமாகுது. அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேளு. நீ ஆசைப்பட்ட விஷயம் உன்னை விட்டு விலகி போனாலும், உனக்கு பிடிச்சது நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலும், அவசியமான விஷயங்களே கூட உன் கைகளில் கிடைக்காம போனாலும் நீ ஒருபோதும் எதையும் கண்டு கொள்ளாதே. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. வாழ்க்கையை அதன் போக்கில் யதார்த்தமாக வாழ பழகிட்டினா எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாகி உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி உண்டாகும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க போகிறது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா? உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல நீ போய் உரிமையை கேட்டு நிற்கும்போது உனக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கலைன்னா மறுபடியும் அவங்கள போய் பார்க்காம ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா கூட பிறந்த உறவாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உனக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காட்டி நீ அவர்களை மதிக்கவே வேண்டாம். நீ பாட்டுக்கு ஒதுங்கி உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனீன்னா உன் வாழ்க்கையில் தானாகவே மாற்றமும் முன்னேற்றமும் வந்துடும். இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் உனக்காக நான் தீர்த்து வச்சிட்றேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ நினச்ச எல்லாமே வரிசையாக விமரிசையாக உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை கண்டிப்பாக தொடங்கி வைப்பேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீ படும் கஷ்டம் எல்லாமே உன் வாழ்க்கையை கண்டிப்பாக சிறப்பானதாக மாற்றும். உன் வாழ்க்கையில் உயர்வையும் மேம்பாட்டையும் முன்னேற்றத்தையும் தரும்னு நம்பு. கண்டிப்பாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு இஷ்டமான விஷயத்த உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளும் உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அனைத்தையும் உன்னை விட்டு நீக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கைகளை வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு எது பிடிக்குமோ அதை அடைவதற்காக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன். என்னை சரணடைந்த உனக்கு நகை, பணம், காசு, சொத்து, அது இதுன்னு எதை எதிர்பார்த்தாலும் எல்லாமே உடலே கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெளிவும் எல்லாமே உனக்கு உண்டாகும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நினச்சி நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாமாகவும் தாயாகவும் துணையாகவும் கூட இந்த அப்பன் முருகப்பெருமான் நான் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். உனக்கு ஆறுதலாக நான் இருக்கேன்னு நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக நினைக்காத உன் அப்பன் முருகன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காகவே சிறப்பாக செஞ்சு கொடுத்து நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பான்.